ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மேற்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, குரு கேது இணைவது கோடீஸ்வர யோகமா அப்படிங்கிறத பார்க்க போறோம்ங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற யூடியூப் சேனல்ல, எனது யூடியூப் சேனல்ல 1000க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். அதன் மூலம் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து உங்களது ஜாதகத்தில் ஏதேனும் பலன் பார்க்க வேண்டுமென்றால் இந்த தேவையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் இது நடக்கும். நீங்க எதை கேட்டாலுமே எனது முதன்மை குருநாதருடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம், கிரகங்கள் 9, பாவகங்கள்னா ராசி, வெளிச்சம் தான் ஜோதிடம். குரு பகவான் முதன்மை சுபக்கிரகம், சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன்லாம் சுபக்கிரகம், சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம், செவ்வாய் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் அப்படி எடுத்துக்கிறணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோசியம் உங்களுக்கே புரிய வரும். இதன் அடிப்படையில் தான் ஜாதக பலன்களே இருக்குது. அதே மாதிரி தெய்வ கடாட்சம்ங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருது. புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருது. இப்போ புதுசாக ஜனரஞ்சகமான அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற அந்த சேனல்ல என்னுடைய நுணுக்கமான பதிவுகள் விரைவில் வருகிறது. பார்த்து பயன்பெறுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்படிங்கும்போது இந்த நீங்க மட்டுமில்ல, உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சேனல்ல என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். ஜோதிடத்துடைய உண்மையான தாற்பயத்தை புரிந்து கொள்ளலாம். நட்சத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்கும் வராதுங்க. அரிதிலும் அரிதாத்தான் வரும். அதே மாதிரி 10 பொருத்தங்கிறது எந்தவித பிரயோஜனமே இல்லாத விஷயம். இந்த மாதிரி தப்பும் தவறுமா சொன்னதையெல்லாம் விட்டுட்டு நுணுக்கமான ஒரு கருத்துக்களை கொண்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். இது என்னோட ஜாதகம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க அறிவார்கள். கிரக விளக்கத்தோடு தான் பயிற்சி சொல்லுவேன். திருமணம் நடக்கிற காலத்தையும் திருமணத்தின் தரத்தையும் எப்படி வாழ்வார்கள், அதுதான் முக்கியமான விஷயம், அதையும் சொல்லுவேன். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கறது, பலன்களை குடும்பத்தோடு சேர்த்து எப்போ நல்ல காலம்ங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போவாங்க. குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகமா? குரு கேது சேர்ந்தாலே கேல யோகம்னு மூல நூல்ல இருக்குங்க. அப்ப குரு பகவான் கேது சேரும் பொழுது குருவின் ஒளியை அதிகப்படுத்துவார். ஆனா ராகு சேர்ந்துட்டா ஒளியை மறைப்பாருங்க. அப்ப குரு கேது நல்ல அமைப்பு தான். அது மட்டும் இருந்தா கோடீஸ்வர யோகம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஜோதிடத்துல ஒரு வாரத்துல எந்த வித பதிலும் இல்லை, சரியா? அனைத்து விதங்களையும் நம்ம பார்க்கணும். 9 கிரகங்களையும் பார்க்கணும், 12 ராசிகளையும் பார்க்கணும். கிரகங்கள் ஒன்னோடு தொடர்பு கொள்ற அதுலதான் பலன்களே இருக்குங்க. ஒளி கலப்பு, அதுலதான் பலனே இருக்குது. அப்ப கோடீஸ்வர யோகம்னா என்னங்க அப்படின்னா, லக்னம் எல்லாத்துக்குமே வலிமையா இருக்கணும். அந்த நபர் வலிமையா இருக்கணும்ல, லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டுச்சுன்னா அவர் திறனில்லாதவர்களாக இருப்பாரு. அப்ப நம்ம பேசுறதுக்கு வேலையே இல்லை. அப்ப லக்னத்துல நல்ல கிரகம் பார்க்கணும், லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும், ராசியும் பலம் பெற்றா மேற்கொண்டு சிறப்பான விஷயம் தாங்க. இதுல குரு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான், பிள்ளைகளையும் பணத்தையும் கொடுக்கிறவர் தான், ஆன்மீகத்தையும் கொடுப்பாரு. இப்ப நம்ம எடுத்துக்கிற டாபிக் கோடீஸ்வர யோகம். பணம் அதிகமா வந்தா தானே அந்த கோடீஸ்வர அமைப்பு வரும். அப்ப குரு பகவான் மட்டும், அந்த தனக்காரகன் மட்டும் கேதோட சேரும் பொழுது முழுமையான அமைப்பு வராதுங்க. இது சாதாரணமா வேலை செய்யறவங்களுக்கு கூட, அன்றாடம் வேலை செய்து பழக்கக்கூடியவங்களுக்கு கூட குரு கேது இணைவு இருக்கும். அப்ப கோடீஸ்வரரா இருக்காரா? இல்லை. அதுல இல்ல பலன். அப்ப எதுல இருக்குது? அதாவது 2ஆம் இடம் தன வரவு, நம்ம டிரான்சாக்சன் வச்சுக்கோங்க, பண வரவு, குடும்பம் எல்லாமே 2ஆம் இடம். 5 நமக்கு அதிர்ஷ்டம், நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துல உள்ள அமைப்பை குறிக்கும். 9 பாக்கியம், 11 லாபம். இப்ப அவ்வளவே பாருங்களேன். 2ஆம் இடம் தனவரவு, 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் பேரு. 5, 9, 5 அதிர்ஷ்டம், 9 பாக்கியம். இப்ப 2ஆம் இடத்தோடு 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 11 லாபம். இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்ல வெளிச்சமா மறையாம இருந்தாங்கன்னா, அந்த ஜாதகத்தை குருவும் கேது சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமா கோடீஸ்வரர் தான். கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்கு.
தசாபுத்தி வரணும். ஜோதிடத்துல வந்து நுணுக்கமான விஷயங்கள் ஜோதிடம் எல்லாமே அமைப்பு இருக்கு. தசாபுத்தி மாறுதலா வந்துச்சு, எதிரும் புதிருமா வந்துச்சுன்னா அவர் வந்து பற்றாக்குறை இல்லாம இருப்பாரு. ஆனா கோடீஸ்வர அமைப்பு வராது. இப்படிலாம் கணக்கு இருக்குங்க. இப்ப பாருங்க, இது வந்து வானியல் விதிப்படி போட்ட ஜாதகம், கற்பனை ஜாதகம் தான். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வானியல் விதிப்படினா சூரியன் சுக்கிரன் புதன் பக்கம் பக்கம் இருப்பாங்க. சூரியனையும் புதனையும் எய்த்து போட்டோம்னா தப்பு. அப்ப இந்த இருக்கு, சூரியன் இங்க இருக்காரு, புதன் சுக்கிரன் இங்க. அப்ப இது வானியல் விதிப்படி போட்ட ஜாதகம். விருச்சிக லக்கணம்ங்க. லக்கணத்துல செவ்வாய் இருக்காருங்க, ஆட்சி பெற்றிருக்காரு. லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சி பெற்றிருக்காரு. இப்ப வெறும் லக்கண செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சுபர் பார்வை இல்லைன்னா மொண்டத்தனமான இருப்பாருன்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப சந்திரன் வந்து பௌர்ணமியா இருக்காருங்க. அப்ப சந்திர யோகம் விழுவும் பொழுது இந்த இவர் சத்தானவரா இருப்பாரு. அடுத்து 2ஆம் இடத்தை பாருங்களேன். 2ஆம் இடத்துல பாவக தொடர்புகள் தாங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. தனகாரகன். விருச்சிக லக்னத்துக்கு 2, 5 கூடியவர். தன வரவுக்கு அதிர்ஷ்டத்துக்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. நான் சொல்ற இடையே வருது பாருங்க. அங்கே கேது இருக்கு. ஓகே, கேல யோக அமைப்பு இருக்கு. இங்க சூரியன் இருக்காரு பாருங்க, 10ஆம் அதிபதி 2ல இருக்காரு. தொழில் மூலம் வருமானம். வரிசையா கவனிங்க. 2, 5 கூடியவர் 2ல இருக்காரு. கேது சேர்ந்திருக்காரு. சூரியன் பௌர்ணமி அமைப்பு. 10ஆம் அதிபதி 2ஆம் தனக்காரனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் அதிபதி புதனும் சுக்கிரனோட சேர்ந்து இந்த பௌர்ணமி யோகத்துல அப்படியே 9ஆம் இடத்தை பார்க்குது பாருங்க. தொடர்பு. 5ஆம் இடத்த அதிபதி 2ல, 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. 10ஆம் இடத்த அதிபதி 2ல. அதே மாதிரி 9ஆம் அதிபதி சந்திரன் ஒளிநிலை 9ஆம் அதிபதி. 10 வந்து குரு பார்க்கிறாரு. 11ஆம் அதிபதி புதன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து சந்திரனுடைய அதியோகத்துல அப்படியே 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப பாருங்களேன், 9ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. 11ஆம் அதிபதியும் சந்திரனுடைய நல்ல ஒளியாத்தான் இருக்காரு. 6ஆம் இடம் வேலைஸ்தானம், வேலைஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. அப்ப 6ம் 10ம் நல்லா இருந்தா தான் வேலையோ தொழிலோ வேலையும் தொழிலும் சிறப்பாக இவர் பார்ப்பாரு. லக்னாதிபதி வலுவா இருக்காரு. இந்த அமைப்புல இந்த 2, 5, 9, 11 தொடர்பு கொண்டு வரும்பொழுது, நல்ல தசாபக்தி வரும்பொழுது நிச்சயம் இவர் கோடீஸ்வரர் அமைப்பு தாங்க. இதை உறுதியா சொல்லிடலாம். மனித வாழ்க்கையில செயல்படுத்துவது அத்தனையுமே கிரகங்கள் தான். கிரகங்கள் இன்றி எந்த செயலும் இல்லைங்க. ஒருத்தர் அறிஞனா இருக்கிறது, ஒரு சாதாரண சிந்தனையாளராக இருக்கிறது, ஒண்ணுமே சிந்திக்க தெரியாதவராக இருப்பாரு, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாரு, நல்ல அறிவா இருக்கும், ஆனா சம்பாத்தியம் இருக்காது. இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குங்க. ஆக நம்மளோட பூர்வ ஜென்ம அமைப்பு படிதான் இந்த வாழ்க்கை அமையுது. அப்ப பொருள் வரவு கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்கும் அவசியமான அமைப்பு. அதுக்காகத்தான் இந்த கோடீஸ்வர அமைப்பு விளக்குனேன். உங்க ஜாதகத்துல தன வரவு எப்படி இருக்கு, தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா, அதன் மூலம் எவ்வளவு சம்பாத்தியம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம்னா கண்டிப்பா சொல்லலாம். நீங்க மறுபடியும் சொல்றேன், இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கட்டண முறையில் மட்டும் நீங்க பலன்களை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். வேறு நுணுக்கமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.